Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளையும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக அவருக்கு கோடி நன்றி. ஸோ இந்த நாளில் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு புதுசான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருனாலும் ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணுறோம்? கூகுள் மேப் இல்லையா? கூகுள் மேப்பில் போய் கூகுள் மேப்பில் எடுத்து எவ்வளோ நேரம் பைக்கில் போனேன், எவ்வளோ நேரம் காரில் போனேன், எவ்வளோ நேரம் பஸ்ஸில் போனேன், எவ்வளோ நேரம் ட்ரெயினில் போனேன், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறோம். கூகுள் மேப் தான். கூகுள் மேப் இல்லைன்னா அவ்வளோதான். பைக்கில் ஏறின உடனே அவ்வளோதான், கூகுள் மேப் ஆன் பண்ணு, கூகுள் மேப் சொல்கிற வழியெல்லாம் நம்ம போகிறோம். அந்த கூகுள் மேப் மேலே நம்மளுக்கு எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல ஒரு டவுட் வந்து யார்கிட்டையாவது கேட்டால், ஐயோ தம்பி இந்த வழியாக வரக்கூடாது, நீங்கள் அந்த தெரு வழியாக தான் போகணும் அப்படி. இல்லைங்க கூகுள் மேப் அப்படி தான் சொல்லுது. அது சொல்லும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டான வழியை காமிக்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்குது? கூகுள் மேப் மேலே இருக்குது. ஒரு ஆஃப்டர் ஆல் கூகுள் மேப் மேலே வச்சிருக்க நம்பிக்கை என்னைக்காவது ஆண்டவர் மேலே வைக்கிறீங்களா நீங்கள்? வனாந்திரத்தில் வழியை உருவாக்குகிற தேவன். ஆமாங்க, காட்டுல போனா எங்கேயாவது வழி கண்டுபிடிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு வசனமா, வனாந்திரத்தில் வழியை உருவாக்குகிற தேவன் அவரா. அப்போ நீங்க தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கலாம்? கூகுள் மேப் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்க. இந்த நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில எது நடந்தாலும், எந்த வழியா நான் நடந்தாலும், துக்கத்தின் பாதையோ சந்தோஷத்தின் பாதையோ, நான் கர்த்தரை நம்புவேன். ஏன்னா அவர் தான் என்னோட கூகுள் மேப். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எனக்கு தப்பான வழியை சொல்லவே மாட்டாரு இல்லையா? கூகுள் மேப் ஒருவேளை தப்பான வழியை சொல்லும், நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கலாம். ஆனா தேவன் என்னைக்காவது தப்பு செய்வாராங்க? இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தப்பு செய்யாத தேவன் இனியும் அவர் செய்ய மாட்டார். ஸோ ஆஃப்டர் ஆல் நான் கூகுள் மேப்பே நம்புறேன்னா, இப்போ நான் சொல்றேங்க, நீங்க கூகுள் மேப்பை விட இந்த உலகத்தையே சிருஷ்டித்து, இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டித்து, எல்லா புல்லு பூண்டு மனுஷங்க தொடங்கி எல்லா மிருகங்களை எல்லாவற்றையும் படைத்த தேவனை நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பாரு. எதுவுமே நடக்கலையா, அவர் ஒரு வழி ஆயத்தப்படுவாரு. ஸோ அவரோட மேப்ல நீங்க போங்களேன். அவரோட மேப் வேற லெவல்ல இருக்குங்க. சீரியஸா அனுபவிச்சுதான் சொல்றேன். அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஐயோ அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ நிறைய தோணும். கவலைப்படாதீங்க. தேவன் ஒரு கூகுள் மேப் தாங்க, நம்பலாங்க. தப்பான வழியை காமிக்கவே காமிக்காது. அதுதான் அவருடைய வேதம். ஓகேங்களா? ஸோ சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு பாதை காமிக்கும்படி அவர் உங்களுக்கு முன்பதாக போய் கொண்டிருக்கிறார். ஓகே, ஸோ இந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரே உங்களுக்கு முன்பதாக சென்று எல்லாவற்றையும் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. ஹாவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.